திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே தட்பவெட்ப நிலையினுடைய மாற்றங்கள் பல தேசங்களில் அதிகரித்து அது நிமித்தமாக அதிகப்படியான வெப்பம், அதிகப்படியான குளிர், அதிகப்படியான கனமழை, நிலச்சரிவு போன்ற அநேக பேரிடர்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கிற செய்திகளை ஆங்காங்கே தேசங்களில் கேள்விப்பட்டு வருகிறோம். அந்த வகையில் தற்போது இந்தியாவிலும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும் நாட்களிலே தொடரும் என்று அநேக நிபுணர்கள் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்தியாவின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிற இமயமலையை குறித்து ஒரு செய்தியை நான் இன்றைக்கு வாசித்து அதற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இமயமலை என்பது இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்று. உலகின் மிகப்பெரிய உயரமுள்ள சிகரமாக, மலை சிகரமாக கருதப்படுகிற எவரெஸ்ட் சிகரம் இதிலே தான் இருக்கிறது. இந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவது என்பது அநேகருடைய கனவாக இருக்கிறது. இந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறின ஒரு சிலர் இறந்தும் போயிருக்கிறார்கள். ஆயினும் தற்போது வரையிலும் அதிலே முயற்சி நீடித்து வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இமய மலையிலே உள்ள பாறைகளுடைய உருகும் தன்மை தற்போது மிக தீவிரமாக அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது. உலகம் முழுவதிலும் வெப்பமயமாதல் நிமித்தமாக இந்த சூழ்நிலை நேரிடுவதாக கூறப்படுகிறது. மட்டுமல்ல, உலக அளவிலே மிகப்பெரிய பேரிடர்கள் ஆங்காங்கே தேசங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் இமயமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலே கடந்த சில வருடங்களாக வெள்ளப்பெருக்கு, கனமழை நிமித்தமாக வெள்ளம் சூழ்ந்த சூழ்நிலையும் நிலச்சரிவும் ஏற்பட்டு பல பாதிப்புகள் அங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏற்பட்ட செய்தியை நாம் அநேகமாக கேள்விப்பட்டோம். அது மட்டுமல்ல, தற்போது வெளியிடப்பட்டிருக்கிற செய்தியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதுவரை இல்லாத அளவு இமயமலையில் உள்ள பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருகிறதாக கூறப்படுகிறது. உலகம் முழுவதிலும் ஏற்படுகிற வெப்பமயமாதலே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இது நிமித்தமாக மிகப்பெரிய பேரிடர்கள் ஏற்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுவரை இல்லாத அளவு இந்த பனிப்பாறைகளுடைய உருகும் வேகமானது 2 மடங்கு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது நிமித்தமாக நிலச்சரிவு, பேரிடர்கள் உண்டாகி 200 கோடி மக்களுடைய நீர் ஆதாரமாக கருதப்படுகிற இந்த இமயமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலே இப்படிப்பட்ட பேரிடர்கள் ஏற்படும் பொழுது அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அதை சுற்றியுள்ள பகுதிகள் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நிபுணர்களுடைய இந்த கருத்தின்படி அழிவுகள் நேரிடாதபடி இமயமலை பகுதி பாதுகாக்கப்பட ஜெபிக்க போகிறோம். நாம் அனைவரும் இணைந்து இந்த காரியத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இதை குறித்த செய்தியை நான் வாசிக்கிறேன். கடந்த பல வருடங்களாகவே இமயமலை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடுமையான மழை, நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் 200 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் இமயமலை பனிப்பாறைகளின் உருகும் வேகம் 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். உலகம் வெப்பமயமாகி வருவதே இதற்கு காரணம் எனவும் இதன் காரணமாக மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட அழிவினின்று, தீங்கினின்று இமயமலை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே இயற்கை பேரிடர்களால் அழிவுகள் நேரிடாதபடி ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக இமயமலை சுற்றியுள்ள பகுதிகளிலே அந்த பனிப்பாறைகள் வேகமாக உருகுவதினாலே ஆண்டவரே கனமழை, நிலச்சரிவு போன்ற ஆண்டவரே தகப்பனை பேரிடர்கள் ஏற்பட்டு அது நிமித்தமாக மிகப்பெரிய அழிவுகள் நேரிடலாம் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கிற செய்தியை நாங்கள் கருத்தில் கொண்டு பாரத்தோடு ஜெபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். இந்த இமயமலை பகுதிகளிலே கர்த்தருடைய ஆளுகை வருவதாக,
ஆண்டவரை அதிகரித்து வருகிற இந்த பனிப்பாறைகளின் உருகும் வேகம் ஆண்டவரை குறைக்கப்படவும், இது நிமித்தமாக அழிவுகள் நேரிடாதபடி ஜனங்கள் பாதுகாக்கப்பட உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஏற்படுகிற இப்படிப்பட்ட பேரிடர்கள் தடுக்கப்பட்டு ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் நின்றிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.